வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருத்தால் போக்கினன் இருத்தால் போற்றி, வெந்திடும் விழிநீர் வாத உரம் நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நாம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய காலை பொழுதில் அந்தமானில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தையும் கருணையும் மணிவாசக பெருமானும் அண்ணாமலையார் உண்ணாமலையவனும் கொடுத்திருக்கிறான். அவன் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இத்திருத்தலத்தில் எழுந்து அருள் பாவித்திருக்கக்கூடிய நாயகனாக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெராட்டி திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இன்று காலை பொழுதில் நீங்கள் எல்லாம் அந்தமானிலிருந்து இவ்வளவு மழை என்று கூட சொல்லாமல் பாராமல் வெகு தூரத்தில் இருந்து இங்கே வந்து ஒவ்வொருத்தராக இங்கே வந்து ஒன்று கூடி ஐயா வரும்போது சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப மழையா இருக்கிறது, இன்னைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கதான் உணவுகளோடு கேட்க வர்றவங்க என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, நம்ம போனாதான் தெரியும்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இங்கே வந்து உணவுகளோடு இந்த அந்தமானிலே இத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கண்டும் போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால நம்மளுடைய செண்பகராஜா ஐயா அவர்கள் என்னை, நீங்கள் அந்தமான் வந்து எங்கள் அடியார்களுக்கு திருவாசகம் முற்றும் எழுதினவர்களுக்கு சான்றிதழ் தர வேண்டும் என்று அடியனிடம் கேட்ட பொழுது மணிவாசக பெருமான் எனக்கு கொடுத்த உத்தரவாக ஏற்று அடியன் உடனடியாக வருகிறேன் என்று அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இது திருவாசக தெய்வீக மாநாடு நடத்துவதற்கு முன்னாடியே ஐயா என்னை அழைத்து இங்கு வருமாறு எனக்கு கட்டளையிட்டிருந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பார்த்தாரு மாநாடெல்லாம். ஆனால் யார் என்று முகம் தெரியாத பொழுதே உணர்வுகளோடு கலந்த ஒரு நிலை இருந்ததால் அந்த உணர்வு அவருக்கு கிடைக்க பெற்று எப்படியாவது என்னை இங்கே வரவேற்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மேலோங்கி நின்னியதால் இன்று அடியேன் உங்கள் முன்னாடி நிற்பதற்கு ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அடியேன் பெற்றிருக்கிறேன். இறைவனுடைய கருணையினால ஐயா அவர்கள் மிகப்பெரிய இந்த ஆன்மீக சேவையை இந்த அந்தமானிலே செய்து கொண்டிருக்கிறார். திருவாசகத்திற்கு தொண்டு செய்பவர்கள் அவ்வளவு எளிதாக திருவாசகத்தை தொடுவதே அவ்வளவு எளிதாக தொட முடியாது. மேற்கொண்டு அதற்கான ஒரு தொண்டை நிலையை எடுத்து செய்பவர்கள் உணர்வுகளால் மணிவாசகரோடு கலந்தால் மட்டுமே அந்த உணர்வு தான் திருவாசகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய அடித்தளமாக அமையக்கூடிய உணர்வு. அந்த உணர்வு ஐயா கிட்ட பெருகி இருக்கிறது. திருவாசகம் எங்கே சொல்லப்படுகிறதோ எங்கே கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம், அதுவும் அழகாக சொன்னார், திருவாசகத்தை உணர்வோடு யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த அந்தமானிலே அழைத்து உணர்வுகளை இங்கே பிரதிபலிக்க வேண்டும், உணர்வுகளை விதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையான திருவாசகத்திற்கான தொண்டு. திருவாசகமே உணர்வு தான். உணர்வனால் எழுப்பட்டதுதான் திருவாசகம். மணிவாசக பெருமான் கிடைத்த இந்த ஆத்ம இன்பம், மணிவாசகருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த ஆத்ம இன்பம் சாரம் குறையாமல் அடுத்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மணிவாசக சிந்தையிலே தோன்றிய பொழுது ஒரு மனிதனுக்கு சொல்லும் பொழுது அதிலே நாம் பெற்ற அனுபவமோ பெற்ற உணர்வோ இன்னொரு மனிதன் புரிந்து கொள்வது என்பது ஒரு 50%, 60%, 70% என்று அந்த நெருங்கிய உறவுகளாக இருப்பவர்களால் ஒரு 70% புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் சொல்லாமலேயே நம்மளுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவன் ஒரே தலைவன் நம்மளுடைய சிவபெருமான் மட்டும்தான். நம்ம சொல்லவே தேவையில்லை, நமக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லவே தேவையில்லை. அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே இறைவன் நம்மளுடைய சிவபெருமான். அதனால்தான் மணிவாசக பெருமானுடைய சிந்தையிலே தோன்றிய அந்த இறை உணர்வை எல்லோருக்கும் சென்று அடையும் வகையிலே சிவபெருமானே வந்து எழுதி மணிவாசக சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பமிட்டது இந்த திருவாசகம் மட்டுமே.
அந்த உணர்வுகளை பிரதிபலித்தது திருவாசகம். இறை உணர்வை, ஆத்ம இன்பத்தை, சிவ அனுபவத்தை முழுக்க முழுக்க சாரம் குறையாமல் மணிவாசகர் சிந்தையிலே எதையெல்லாம் தோன்றியதோ அவையெல்லாம் எழுத்து வடிவாக வடிவமைத்து அவை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற சிந்தையிலே மணிவாசகர் நினைத்த பொழுது சிவபெருமானே தானே முன்வந்து எழுதி அதை திருவாசகமாக உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். நானே தபம் செய்தேன், சிவாய நமயன பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பாருங்களா, தானே வந்தனருள்ளம் புகுந்தடியேற்கு அருள் செய்தான், உணரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்தை வெறுத்திடவே. தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அப்படிப்பட்ட திருவாசகம் இவன் கேட்டு அவன் கொடுக்கல, தானே வந்து அமர்ந்து அவன் அகத்திலே புகுந்து இந்த திருவாசகத்தை நமக்கு கொடுத்தான். தில்லை என்று சொல்லக்கூடிய 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே சிதம்பரத்திலே ஆயில்யம் நட்சத்திரம் இரவு மணிவாசக பெருந்தகை தனியாக அமர்ந்து அந்த ஜபச்சாலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். பரணசாலை முழுக்க தியானமும் தவம். நமசிவாயம் 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமசிவாயம் 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 பஞ்சாட்சர மந்திரங்கள் ஒலித்த வண்ணமாகவே இருந்தது. அந்த இரவு அந்தனர் உருவிலே எம்பெருமான் வந்து தில்லையிலே வந்து அமர்கின்றான். அங்கங்கே பாடிட்டு வந்தாயே, அவையெல்லாம் நீ மொத்தமாக பாடு, அடியே எழுதுகிறேன் என்று ஒரு வார்த்தையை மணிவாசகரிடம் சிவபெருமான் வந்து கேட்கின்றான். அப்போ மணிவாசக பெருந்தகை, நான் சொல்ல சொல்ல உன்னால் எழுத இயலுமோ என்று கேட்கின்றார். நீங்கள் சொல்லி பாரு, அடியே முடிந்தவரை எழுதுகிறேன் என்று அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் சொல்ல மணிவாசகர் உரைக்க ஆரம்பிக்கின்றார். 658 பாடல்கள். அந்த 658 பாடல்கள் 5842 வரிகள் 18864 வார்த்தைகளை கொண்டது இந்த திருவாசகம். அந்த திருவாசகம் மொத்த வரிகளையும் பாட ஆரம்பிக்கின்றார், சொல்ல ஆரம்பிக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆரம்பிக்கின்றார். மணிவாசகர் நமச்சிவாய வாழ்க என்று சொல்ல முடிக்கும் முன்னே எதிரே அந்தனர் உருவிலே வந்த அந்த சிவபெருமான் நமச்சிவாயம் என்று தொடங்கும் பொழுதே நமச்சிவாய வாழ்க என்று அவர் எழுத தொடங்கி முடித்து விடுகின்றார். என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது! நாம் சொல்வதற்கு முன்னாடியே எழுத்துக்களாக அங்கு பிரதிபலிக்கிறதே என்று மணிவாசகர் சிந்தையிலே அவர் சொல்ல சொல்ல முழுமையாக எழுதி முடித்த பின் அந்த எழுத தொடங்கக்கூடிய கணப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே புலர்ந்த காலம் அந்த இரவு ஆயில நட்சத்திரம் என்று இரவு. ஓர் இரவிலே எழுதப்பட்ட திருவாசகம் தான் இன்று இத்தனை ஆத்மாக்களுக்கு விடியலாக கண்டது. அந்த இரவிலே எழுதப்பட்ட போது எழுதுகின்ற கணம் வருகிறது. எதிர்ப்புறம் சிவபெருமான் அந்தனர் உருவிலே அமர்ந்திருக்கிறார். இப்படி ஒரு இருக்கை இருக்கிறது. இங்கே மணிவாசகர் அமர்ந்திருக்கிறார், எதிரே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். திருவாசகத்தை தொடுவதால் என்ன பயன்? திருவாசகத்தை நாம் சொல்வதால் என்ன பயன்? திருவாசகத்தை ஓதுவதால் என்ன பயன்? யாராவது ஒரு வினா வைத்திருந்தால், திருவாசகத்தை நீ ஓதுவதால் என்ன பயன் என்று சொன்னால், அந்த பயனை முழுமையாக கண்டவர் மணிவாசகர். பிற்காலத்தில் அதையெல்லாம் அதை பலனாக நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பலன்? திருப்பரங்குறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே அமைச்சராக திருவாத ஊரராக அந்த ஆவுடையார் திருத்தலத்திலே வருகிறார் மணிவாசக பெருந்தகை. அங்கே சிவபெருமான் குருந்தவர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒலி திருவாத ஊராருடைய செவிகளிலே விழுகிறது. குருந்தவர காட்டுக்குள்ளே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார்.
தேவர்களை எல்லாம் அங்கே அடியாராக்கி அமர்ந்து இப்படி அடியார் அமைக்க அமர்ந்து இருக்கிறார். இப்படி சிவபெருமான் அமர்ந்து இருக்கிறார். இது ஒரு குருந்தமர காடுன்னு வச்சுக்கோங்க. இந்த காடு அப்படிதான் இருக்கு. இது ஒரு குருந்தமர காடு என்று வைத்துக் கொள்வோம். உங்களை எல்லாம் விண்ணுலகத்திலிருந்து அடியார்களாக்கி இங்கே வந்து அமைந்து வைத்திருக்கிறார் இந்த சிவபெருமான். இப்படி அமர்ந்து இங்கே இருக்கும் பொழுது வாத ஊரார் என்றவர் அங்கே வருகிறார். இங்கே இருந்து ஒரு குரல் ஒன்று அங்கே விழப்படுகிறது. நமச்சிவாயம் ஓம் நம சிவாயம். சிவபெருமானுடைய ஒளி அங்கே திருவாத ஊரராக வந்தவருடைய செவிகளிலே மட்டும் விழுமாறு சிவபெருமான் செய்கின்றார். அந்த ஒளி வடிவாக திருவாதவருடைய செவிகளிலே உள்ளே விழுந்த பொழுது அகத்திலே ஒளி வடிவாக முதலிலே சிவபெருமான் சொன்னான். எல்லாத்துக்கும் அப்படித்தான். முதல்ல ஒளி வடிவாகத்தான் உள்ளே அகத்திலே புகுவான் சிவபெருமான். ஒளி என்றால் சத்தம். சத்தம் இந்த ஒளி வடிவாகத்தான் சிவபெருமான் செவி வழியாக திருவாதர் அகத்திலே உள் புகுந்தான். நாவுக்கரசர் பெருமான் ஒலியும் ஓசையும் ஆனாய் நீயே என்று சொல்லியிருப்பார். ஓசையும் ஒலியுமாய் சிவபெருமான் இந்த ஒலி ஓசையாய் திருவாதூர் அகத்திலே புகுந்தவன். அகத்திலே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அறுத்து எடுத்தான். வினை பயன்களை எல்லாம் துடைத்து எடுத்தான். திருவாத ஊராருக்கு அப்பொழுதே நமச்சிவாயம் என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தின் உருவில் உபதேசத்தை ஒரு மந்திர உருவில் அவருக்கு முழு உபதேசத்தையும் அளித்தான் சிவபெருமான். அப்படி ஒளி வந்த திசையை நோக்கி ஓடி வருகிறார் திருவாத ஊரார். இப்படி இங்கே அரங்கம் இருக்கிறது, குருந்தமர காடு இருக்கிறது, குருந்தமரம் இருக்கிறது, அடியிலே சிவபெருமான் இருக்கிறான். இப்படி அடியார்கள் எல்லாம் எதிரே வண்ணம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே திருவாத ஊரராக உள்ளே வருகிறார். அவர் முதலிலே கண்டது யாரை தெரியுமா? சிவத்தை அல்லையா. முதலிலே கண்டது அடியார் திருக்கூட்டத்தை. முதலிலே அவருடைய கண்களிலே பட்டது அடியார் திருக்கூட்டம் தான் அவருடைய கண்களிலே பட்டது. திருவாசகத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் எதுவென்று என்னை கேட்டால், திருவாசகத்தை முழுமையாக படித்துவிட்டு ஒட்டுமொத்த சாரத்தை நீ சொல் என்று சொன்னால் 3 விதமான சாரத்தை மணிவாசகர் மீண்டும் 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 பிழிந்து எடுத்து கொடுத்தது திருவாசகம். அதிலே முதலே சாரமாக இருப்பது, இறைவனே நீ இருக்கும் இடத்தில் என்னை நீ வைத்து விடு. என்னை இனி இந்த பூலோகத்தில் என்னை விட்டு வைக்காதே. உன்னோடு வருவதற்கு தடையாக இந்த தேகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேகத்தை எடுத்துக்கொள். உன்னோடு வருவதற்கு எந்த தடையும் இல்லாமல் என்னை உன் திருவடியில் வைத்துவிடு. முதல் சாரமாக திருவாசகத்தினுடைய பகுதி. இரண்டாவது சாரமாக சொல்கின்றார், இறைவனே நீ இருக்கும் இடத்தில் வருவதற்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் என்று நீ நினைத்தால் நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து சேர்ந்து விடு. நான் அங்கே வரும் வரை நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து என்னோடு சேர்ந்து விடு. அப்ப நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து சேர்வதால் எப்படி வந்து சேர்வது? நீ இருக்கும் இடத்தில் வருவதற்கே எனக்கு தகுதி இல்லை. எனக்கு தகுதி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஐயாக்கெல்லாம் தகுதி இருக்கலாம். சிவபெருமான் இருக்கும் இடத்தில் சென்று அடைவதற்கு தகுதி இல்லை. ஆனால் நான் இருக்கும் இடத்தில் எப்படி அவனை அழைத்து வந்து என்னோடு அவனை உருவாக எடுத்துக் கொள்வது? என்னோடு எப்படி அவனை ஐக்கியமாவது? அப்ப நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து தங்கிவிடு என்று மணிவாசகர் இரண்டாவதாக ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்த பூலோகத்தில் வந்து நீ இருக்கும் காலம் வரை இந்த திருவாசகம் உன்னோடு இருக்கும் என்று தானே வந்து அமர்ந்து உணர்வுகளால் விவரிக்கப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தானே எழுதி கையொப்பமிட்டு போட்டுக் கொடுக்கிறார். இந்த திருவாசகம் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவம் வந்து குடி புகுந்து விடும். அங்கெல்லாம் சிவபெருமான். இங்க யார் வந்து சிவமா அமர்ந்திருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த திருவாசகம் ஒலிக்கப்படுகின்ற பொழுது ஓதியவனும் எழுதியவனும் இல்லாமல் எந்த திருவாசக முற்றோதலும் இல்லை, எந்த திருவாசக சொற்பொழிவும் அல்லை. அவன் நடிப்புக்காக செய்தாலும் கூட சிவபெருமான் மயங்கி வந்து இங்கே எழுந்து அருள் புரிந்து விடுவான். அதுதான் திருவாசகத்துக்கான சக்தி.